வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சவரன் தங்கம் ஒரே நாளில் 9,520 ரூபாய் அதிகரித்து 1,35,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. தங்கங்கிறது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வேணால் வச்சுக்கலாமே தவிர தங்கத்தை வாங்குற அளவுக்கு இப்போ எந்த ஒரு நடுத்தர மக்கள் இல்லை, வசதியானவங்க கொண்டுமே கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. வாங்க சாதாரணமாக 40 பவுன் ஓடுதியல 50 பவுன் ஓடுதியல அங்கங்கே ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க கூட நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேத்திக்கு மொட்டை எடுக்கணும் 1 கிராம் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடியலை. இது என்னென்ன செய்ய முடியும்னு எங்களுக்கே புரியலை. தாறுமாறாக ஏறி வரும் தங்கத்தின் விலையை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள் சாமானிய மக்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி சவரன் தங்கம் 2,560 ரூபாய் உயர்ந்து 98,960 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நடப்பாண்டு தொடங்கியது முதலே பல நாட்கள் தங்கத்தின் விலை அதிரடி உயர்வை கண்டது. கடந்த 21ஆம் தேதி 4,120 ரூபாய் அதிகரித்தது. கடந்த புதன்கிழமை 5,200 ரூபாய் உயர்ந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை நேற்று இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 9,520 ரூபாய் உயர்ந்தது. 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் விலை 99,520 ரூபாயாக இருந்தது. 5ஆம் தேதி 1 லட்சம் ரூபாயை கடந்த சவரன் தங்கம் விலை அடுத்தடுத்த நாட்களில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. ஜனவரி 26ஆம் ஆண்டில் சவரன் தங்கம் 1,20,000 ரூபாய்க்கு விற்கப்பட நேற்று அதன் விலை 1,34,400 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிலையற்ற தன்மையால் உலக நாடுகள் தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதே இந்த நிலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய அந்நிய செலவனாகிய அமெரிக்க டாலர்களை தான் கையாளுகிறார்கள். அவர்கள் எல்லாமே இப்பொழுது தங்கமாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்க டாலர்களை கொடுத்து தங்கம் வாங்கி வைக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் சர்வதேச சந்தையில் பெருமளவில் தங்கத்திற்கு ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகி பெரிய அளவில் விலை உயர்ந்து வருகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றாலும் இடையில் சற்று குறைந்து மீண்டும் உயர வாய்ப்புள்ளது என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இதே ரேட்ல வளருமானா வளராது. பட் தங்கம் டெஃபினட்டா இன்னும் ஏறும். எப்போதுமே ஒரு கமாடிட்டி மேலே ஏறித்துனா டக்குனு கீழே இறங்கிறதுக்கு இருக்கு. பட் என்ன கேட்டாங்கன்னா ஆபரண தங்கம் 12,500 கீழே போகாது. பட் 12,500 தங்கம் நிச்சயமா வருமானா சொல்ல முடியாது. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் உச்சம் கண்டு வருகிறது. வியாழக்கிழமை கிலோ வெள்ளி 25,000 ரூபாய் அதிகரித்து 4,25,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நகை விலை தான் எச்சாயிடுச்சுன்னு பார்த்தா வெள்ளியாவது எடுக்கலான்னு பார்த்தா வெள்ளியும் விலை எச்சா போயிட்டே இருக்குதுங்க. மக்கள் மேலும் மேலும் பதட்டம் அடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஏழை பிள்ளைகளை எப்படி கரை சேர்த்துறது? ஏன் இப்படி தங்க விலையை இப்படி கூட்டிக்கிட்டே இருக்கா? வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. கனவு மாதிரி ஆயிரும் போல. 1 கிராமே 15,000 ரூபாய்க்கு விற்கிது. 1 பவுன் எடுக்கணும்னா 1,4 லட்சம் ரூபாய் வேணும் போல. எகிரி வரும் தங்கம் விலையால் வரும் நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை வைத்திருப்போர் கவலை அடைந்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் மீது விமர்சனங்களை வீசியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கரூருக்கு விஜய் திட்டமிடாமல் சென்றதால் தான் 41 பேர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம். சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திட்டமிடாம போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்தோம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என தொடர்ந்து முழங்கி வந்த தாவேகா தலைவர் விஜய் அண்மையில் மாமல்லபுரம் கூட்டத்தில் அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம், தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜயின் பேச்சுக்கு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். இப்படி இருக்க தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது விமர்சன கணைகளை வீசியிருக்கிறார். ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தனா நாங்க தான். அதாவது விலையும் பெயர் மொழியிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது.
கொரோனா காலத்தில் தான் 32 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்றதாகவும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா எனவும் கேள்விகளை அடுக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அரசாங்கம் வந்தா எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் இருந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு. எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? கரூருக்கு விஜய் திட்டமிடாமல் சென்றதால் தான் 41 பேர் உயிரிழந்ததாக EPS விமர்சித்தார். இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணத அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். இது அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாமல் போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு. ஆரம்பத்தில் இருந்தே விஜய் குறித்தான எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் விஜயை EPS விமர்சனங்களால் விடாசியிருப்பது தேர்தல் களத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வு ஏற்பட்டது. வீடுகள் லேசாக குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். லேசா ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது. மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஏதோ புல்லட் போன கத்தத்தை கேட்டால் ஏதோ திரும்பி நிலநடுக்க வந்துச்சான்னு சொல்லி ஒரு அச்சத்தில் இருக்கிறோம் நாங்கள்லாம். கதை டப்புன்னு அடைச்சி சாப்பிச்சு. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 9:06 மணி அளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. சித்துராஜபுரம், திருத்தங்கல், ராஜபாளையம், சாத்தூர், கம்மாப்பட்டி, கிருஷ்ணன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. ஹை வால்யூமில் ஏதோ ஹோம் தியேட்டர் போட்ட மாதிரி ஒரே வைப்ரேஷன், பேஸ் வைப்ரேஷன் அப்படியே காலுக்குள்ளே கூடி போன மாதிரி இருந்துச்சு. சில நொடிகளுக்கு ஏற்பட்ட இந்த நில அதிர்வால் வீடுகள் லேசாக குலுங்கி பாத்திரங்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் பதறி அடித்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அதுதான் இருக்குது. இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. வெளிநாட்டுல தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் ஆளுங்க பூரா வெளியே ஓடிடுவாங்க, நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். போன் எடுத்து பார்த்தா எல்லாம் நிலநடுக்கம் சிவகாசிலன்னு போட்டிருக்காங்க. உடனே பயந்துட்டேன். ஐயோ நிலநடுக்கமா, எப்படா சிவகாசி நிலநடுக்கம் வந்திருக்கும் நிறைய யோசித்தோம். திருப்பி இன்னொருக்கா வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின்புதூர், பாண்டவர் மங்கலம், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக பொதுமக்கள் கூறினர். மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு கட்டில் உள்ள படுத்திருந்தம்மா லேசாக கட்டில் அசைது அப்படின்னாரு. அப்படி வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன லேச அதிர்வு மாதிரி இருந்தது, குலுக்குன மாதிரி. இந்த சாமி ஒரு மாதிரி குலுக்குமில்ல, அந்த மாதிரி. இந்நிலையில் தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நில அதிர்வு நேற்றிரவு 8:36 மணி அளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.0 அளவிலான இந்த நில அதிர்வு ஷாலோ எர்த்குயிக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பூமியின் நெறிமண்டலத்தில் 70 கிலோமீட்டர் ஆழத்திற்குள் ஏற்படும் நில அதிர்வு ஷாலோ எர்த்குயிக் என கூறப்படுகிறது. சிவகாசி அருகே நிலத்தின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக பதிவாகியுள்ளது. நில அதிர்வு ஏற்பட்ட பகுதி அருகில் உள்ள சித்துராஜபுரம், சிவகாசி, விஸ்வநத்தம், சிறுவில்லிபுத்தூர், திருத்தங்கல் மற்றும் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் மிக லேசான அதிர்வு உணரப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் மதுரை போன்ற தொலைவில் உள்ள பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தை ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க ஆய்வு மையம் மற்றும்
ராஸ்பெரி ஷேக் எனப்படும் குடிமக்கள் அடிப்படையிலான நிலநடுக்க கண்காணிப்பு அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுவாக நிலநடுக்கங்கள் அரிதாக நிகழும் பகுதியாக கருதப்படும் சிவகாசியில் ஏற்பட்ட இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் சிறிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 5,43,76,757 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. பின்னர் இதனை மேலும் 12 நாட்கள் நீடித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டவர்களின் பெயர்களை அந்தந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்களில் பொது பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட்டியலில் பெயர் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம். கடந்த 27ஆம் தேதி வெளியான காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த மாதம் 21ஆம் தேதி காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இதன் முடிவு கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. இடஒதுக்கீடு போன்றவற்றில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் முடிவுகள் வெளியானதால் தேர்வர்களுக்கிடையே குழப்பம் ஏற்பட்டது. அதாவது பொதுப்பிரிவு தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் ஏற்கனவே காவல்துறையில் பணிபுரிவோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் தேர்வு முடிவு வெளியாகியது. மேலும் தேர்வாணையம் அறிவித்த பாடத்திட்டத்தை தவிர்த்து மாற்று பாடத்திட்டத்திலிருந்து விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. மென்பொருள் பிழையால் முடிவுகளில் தவறு ஏற்பட்டுள்ளதாகவும் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கமளித்துள்ளது. சென்னையில் உட்கட்டமைப்பு வசதிகளை சிறந்த முறையில் உருவாக்கிட அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிதாக 19 பாலங்களை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பிராட்வேவில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து திருவிக நகரில் 21 கோடியே 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் சென்னையில் புதிதாக 19 பாலங்கள் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண முறையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் சென்னை சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை தரிசன விவகாரம் தற்போது அரசியல் ரீதியாக மாற்றப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது தீட்சிதர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கனகசபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பிரிவினருக்கு சொந்தமான கோவில் விவகாரங்களில் அரசு தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாக தீட்சிதர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை கனகசபை தரிசன விவகாரத்தில் எந்தவித அரசியலும் செய்யவில்லை என மறுப்பு தெரிவித்தது. மேலும் ஒரே வழியில் பக்தர்கள் சென்று வர அனுமதிப்பதற்கு பதிலாக கூட்ட நெரிசலை தவிர்க்க மற்றொரு வழியையும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. இருதரப்பு வாதங்களையும் குறித்துக் கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.
உயர்கல்வி நிறுவனங்களில் பாகுபாடுகளை களையும் பொருட்டு பல்கலைக்கழக மானியக்குழு கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளில் தெளிவு இல்லை என கூறி அதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த விதிமுறைகள் சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதால் இதில் தலையிடுவது மிகவும் அவசியம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் SC/ST பிரிவினருக்கு பாதுகாப்பு வழங்கும் 2012ஆம் ஆண்டு விதிமுறையை இடைக்காலமாக மீண்டும் செயல்படுத்தவும் அறிவுறுத்தினர். யுஜிசியின் விதிமுறைகள் தெளிவற்றதாக இருப்பதால் இதுகுறித்து நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் யுஜிசிக்கும் ஆலோசனை வழங்கினர். புதிய விதிமுறைகளின் நோக்கம் என்ன, பலன்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் சுதந்திரமடைந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகும் சாதி பாகுபாடு நிலவுவதற்கு அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை கோரிய வழக்கில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாக்களிப்பது ஒருவரின் அரசியல் சாசன உரிமை, அதனை குடியுரிமை ஆவணத்தை கோரி தேர்தல் ஆணையம் நிராகரிக்க முடியாது என வாதிட்டார். மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு தன்னிச்சையாக பொதுமக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கும் அதிகாரம் இல்லை எனவும் தற்பொழுது உள்ள மென்பொருள் வசதிகள் மூலம் போலி வாக்காளர்களை நீக்க முடியும் என்றிருக்கையில் அதை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த மறுப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து 22 நாட்களாக வழக்கின் விசாரணை நடைபெற்ற நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. புதிதாக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு மேம்படுத்தியுள்ளதாக மத்திய பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. நாட்டின் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்கள் 40% பங்கு வகிக்கின்றன என்றும் அதிநவீன தொழில்நுட்பம், IT, நிதி போன்ற துறைகளின் வளர்ச்சி தென் மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் நாட்டின் உற்பத்தி துறையில் அதிகபட்சமாக 15% ஊழியர்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஆலை தொழிலாளர்களில் 60% பேர் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் உள்ளதாகவும் நாட்டில் பெரும் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள முதல் 8 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வேலைவாய்ப்பை பெருக்கும் திட்டங்களை தீட்ட தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக உள்ளதாகவும் மத்திய அரசு பாராட்டியுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்க நினைக்கும் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசின் தோழி விடுதி திட்டம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் இணைந்து தற்போது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் முடிவு என்னவாக இருக்கும் என்று கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதன்படி 350 இடங்களுக்கு அதிகமாக வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியமைக்கும் என்றும் காங்கிரசுக்கு 80 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 45 விழுக்காடு வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி 47 விழுக்காடு பெற்ற நிலையில் தற்போது வாக்கு சதவீதம் 2 விழுக்காடு வரை சரியலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைந்து 41% வாக்குகள் பெற்ற நிலையில் தற்போது இரு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் அதன் வாக்கு சதவீதம் 33 விழுக்காடு மட்டுமே இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 15 விழுக்காடு வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாவேக கட்சியால் அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைய இருப்பது தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கும் நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இதே முடிவு எதிரொலிக்கலாம் என்றும் அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு திராவிட மாடல் 2.0 அரசை உறுதி செய்வதாக திமுக மகளிர் அணியின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்காக தகுதியான 13 பணியிடங்களை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதி செய்யவும் அவர்களின் பணிப்பயணத்தில் சமமான வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த இடஒதுக்கீட்டை எந்தெந்த பதவிகளில் வழங்கலாம் என்பதை கண்டறிய அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின்
பரிந்துரையை ஏற்று 13 வகையான பணியிடங்களை அரசு அடையாளம் கண்டுள்ளது. சார்பு செயலாளர், பிரிவு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர், தனி உதவியாளர், மூத்த தனி உதவியாளர், தனி செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பணி உயர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த தனி செயலாளர், பதிவுறு எழுத்தர், பதிவு நிலை உதவியாளர், தட்டச்சர், மூத்த தட்டச்சர், நிர்வாக பணியிடங்கள் சார்ந்த பிற பதவிகளுக்கும் முன்னுரிமை தர உத்தரவிடப்பட்டுள்ளது. நேரடியாக 2 கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? காங்கிரசிடம் திமுக கெஞ்சுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் அளித்த பதிலே இது. காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரசுக்கு தாவேக்க பவர் கொடுக்கும் என்று எஸ். ஏ. சந்திரசேகர் கூறியதற்கும் பதிலளித்தார். அவருடைய ஆசையை சொல்றாரு, அதுல என்ன தப்பு? அவருடைய ஆசையை சொல்றாரு. பாஜக தான் மிரட்டி கூட்டணியை உருவாக்கும் என்றும் ப. சிதம்பரம் விமர்சித்தார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை பெருநகர் காவல்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், நந்தனம் கல்லூரி வளாகத்தில் கேண்டீன் நடத்தி வந்த முத்துசெல்வம், குணசேகரன், கார்த்திகேயன் ஆகிய மூவரும் 20 வயது பெண்ணை வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேண்டீன் உரிமையாளர் முத்துசெல்வம் தனக்கு தெரிந்தவர் மூலம் சம்பந்தப்பட்ட பெண்ணை சென்னைக்கு அழைத்து வந்து பணியமர்த்தியதும், குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதும் காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முத்துசெல்வம், குணசேகரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய மூவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே தொழில் போட்டியில் எதிர்த்தரப்பினரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அதிமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். நடுவரப்பட்டு குழந்தைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக மேற்கொன்றிய விவசாய அணி துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்திக்கும் அதே பகுதியில் வசிக்கும் அதிமுக மேற்கொன்றிய செயலாளர் வினோத்திற்கும் இடையே செம்மண் கிராவல் குவாரி தொழிலில் போட்டி நிலவியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செம்மண் கிராவல் குவாரியில் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது கிருஷ்ணமூர்த்தியின் மகன் கோபால் தான் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி வினோத் உள்ளிட்டோரை மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக வினோத் அளித்த புகாரின் பேரில் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கோபாலை காவல்துறையினர் கைது செய்தனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் அதிமுகவில் பொறுப்பு வகிப்பதால் தொழில் போட்டியா அல்லது அரசியல் போட்டியா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, திருச்சி உட்பட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதே சமயம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களிலும் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் 18வது லீக் ஆட்டத்தில் யூபி வாரியர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. வதோதராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த யூபி வாரியர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளுக்கு 143 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தீப்தி சர்மா 55 ரன்களும் கேப்டன் மெக்லேனிக் 41 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 13.1 ஓவரில் 2 விக்கெட்டிற்கு 147 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடிய கிரேஸ் ஹாரிஸ் 37 பந்துகளில் 75 ரன்களும், ஸ்மிருதி மந்தனா 27 பந்தில் 54 ரன்களும் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். இதன் மூலம் பெங்களூரு அணி இந்த சீசனில் 8 ஆட்டங்களில் 6 வெற்றியை பதிவு செய்து 12 புள்ளிகளுடன் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாட்டின் 77வது குடியரசு தினம் கடந்த 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார்.
இந்நிலையில் குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகள் பாசறை திரும்பும் நிகழ்வு நேற்று மாலை டெல்லி விஜய் சவுக் பகுதியில் நடைபெற்றது. வண்ண உடையணிந்த முப்படைகள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படைகளின் பேண்ட் வாத்திய இசைக்குழுவினர் வந்தே மாதரம், பாரத் கி ஷான், சாரே ஜஹான் சே அச்சா உள்ளிட்ட தேசபக்தி பாடல்களை இசைத்தபடி மிடுக்குடன் அணிவகுத்துச் சென்றனர். ட்ரம்ஸ் இசைக்குழுவினர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் நின்று ட்ரம்ஸ் வாசித்து அசத்தினர். விமானப்படையின் இசைக்குழுவினர் மற்றைய எந்திரம் உள்ளிட்ட வடிவங்களை உருவாக்கி வியப்பில் ஆழ்த்தினர். இராணுவத்தின் பேண்ட் வாத்திய குழுவினர் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் வில் அம்பு உள்ளிட்ட வடிவங்களில் அணிவகுத்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதை நினைவு கூறும் விதமாகவும் வீரர்கள் அணிவகுத்தனர். மகாபாரத போர் வியூகங்களில் ஒன்றான கருட வியூகத்தை நேர்த்தியுடன் உருவாக்கி மிரட்டினர். எல்லையில் இராணுவ வீரர்கள் எந்நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை நினைவுகூரும் விதமாகவும் வீரர்கள் அணிவகுத்தனர். இறுதியாக இந்திய வரைபடத்துடன் வந்தே மாதரம் என்ற சொற்றொடர் வடிவில் அணிவகுத்த பின்னர் முப்படை வீரர்கள் பாசறை திரும்பினர். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காரைக்காலில் முக்கிய சாலைகளை சீரமைக்க கோரி தாரைத்தப்பட்டை மற்றும் மலர் வளையத்துடன் ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை சிதம்பரம் சாலையில் வாஞ்சூர் முதல் நண்டலார் வரை 30 கிலோமீட்டர் சாலை கடந்த 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அதை தடுக்க சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே காதலனை மிரட்ட அவரது குடும்பத்தார் மீது பெட்ரோலை ஊற்றிய பின் தானே தீயில் கருகி உயிரிழந்தார். சுத்தப்பள்ளியைச் சேர்ந்த மல்லேஷ், துர்கா இருவரும் முறை தவறிய உறவில் இருந்ததாக தெரிகிறது. பின்னர் இருவரும் பிரிந்த நிலையில் மிரட்டுவதற்காக மல்லேஷ் வீட்டிற்கு சென்ற துர்கா அவரது மனைவி, மகன், தாய் மீது பெட்ரோலை ஊற்றிவிட்டு தன் மீதும் ஊற்றிக்கொண்டார். பின்னர் மிரட்டுவதாக நினைத்து லைட்டரை ஆன் செய்தபோது தீப்பிடித்து துர்கா உடல் கருகி உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற மல்லேஷின் தாய், மனைவி, மகன் உட்பட 6 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. ஈரோடு அருகே தனியார் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மஞ்சள் மூட்டைகளை திருப்பி வழங்கக் கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அரச்சலூர், மடக்குறிச்சி, இடுமாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்திருந்த 3655 மஞ்சள் மூட்டைகளை நசியனூரில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இடைத்தரகர் மூலம் இருப்பு வைத்துள்ளனர். இதற்காக மாதம் 55,000 ரூபாய் வாடகை செலுத்தியுள்ளனர். தற்போது இருப்பு வைக்கப்பட்ட மஞ்சளை திருப்பித் தராமல் குடோன் உரிமையாளர் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியிலிருந்து தெத்தூர் கிராமம் வழியாக பேருந்து வராததால் பேருந்து பணிமனையை முற்றுகையிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தினர். துவரங்குறிச்சி பேருந்து பணிமனையிலிருந்து தெத்தூர் கிராமம் வழியாக செல்லக்கூடிய பேருந்து வராததால் மாணவர்கள் காலதாமதமாக பள்ளிக்கு செல்லும் நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தெத்தூர், வடக்கம்பட்டி, நாட்டார்பட்டி, ஆலம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் துவரங்குறிச்சி பணிமனையை முற்றுகையிட்டனர்.
புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றதற்காக நோயாளிக்கு தொகையை தர மறுத்த காப்பீடு நிறுவனம் இழப்பீடு வழங்க நெல்லை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெருமாள்புரத்தைச் சேர்ந்த மரிய தேன்மொழி அரசின் காப்பீடு திட்டத்தில் இணைந்து மாதந்தோறும் பிரீமியம் தொகையை செலுத்தியுள்ளார். அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் அவசர சிகிச்சை தேவையில்லை என்று கூறி அதற்கான தொகையை தர காப்பீடு நிறுவனம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான புகாரை விசாரித்த நெல்லை நுகர்வோர் நீதிமன்றம் மொத்தம் 5,83,000 ரூபாயை 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று காப்பீடு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரனார் கோவிலில் தை மாத தெப்பு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் விழாவின் முதல் நாளான நேற்று மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த தெப்பு குளத்தில் ஏழவார் குழலி அம்மனுடன் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி 3 முறை குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலை மிட்டாயை தொடர்ந்து கடலை எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. கடலை மிட்டாய் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் வேர்க்கடலை கிலோவிற்கு 20 ரூபாய்க்கு மேல் உயர்ந்ததால் கடலை எண்ணெய், செக்கு உள்ளிட்ட சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் பஜார் மற்றும் வடக்கு ராஜவீதியில் உள்ள செக்கு எண்ணெய் கடைகளில் 1 லிட்டர் கடலை எண்ணெய் விலை 240 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். சிதம்பரம் நகராட்சிக்குட்பட்ட 33வது வார்டு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரங்கள் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். முத்தையாப்பிள்ளை ஓடைக்கரையை ஒட்டியுள்ள 96 குடியிருப்புகளை நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூறி அதிகாரிகள் இடித்து அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனை அறிந்து அங்கு கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வீடுகளை இடிக்காமல் அளவீடு மட்டும் செய்ய வந்ததாக தெரிவித்து அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் நிலாக்குட்டை பகுதியில் குடியிருப்புக்கு அருகே புலி நடமாட்டத்தால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். வனத்தை ஒட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த புலி மக்கள் சத்தத்தை கேட்டதும் மீண்டும் வனத்திற்கு சென்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முருகன் சிலை திருட்டு மற்றும் மாற்றம் தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கணபதி முருகன் விசாரணை நடத்தினார். குடமுழக்கு விழாவின் போது பழைய சிலை மாற்றப்பட்டதாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் சங்கிலிமுத்து, அறங்காவலர்கள் 3 பேர் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். இதனிடையே திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினரும் தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மார்கழி மாத உண்டியல் காணிக்கையாக 5,45,30,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. மேலும் 190 கிராம் தங்கமும் 2 கிலோ 390 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கொடைக்கானல் மலை அடிவாரம் ஜீகல்லுப்பட்டி கிராமத்தில் தனியார் தோட்ட கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்த கடமானை மீட்க தீயணைப்புத் துறையினர் போராடினர். 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் இறங்கிய வீரர்கள் கடமானின் உடலில் கயிற்றை கட்டி 2 மணி நேரம் முயற்சிக்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் விவசாய நிலம் தொடர்பான பிரச்சினை காரணமாக விவசாயி கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி 20க்கும் மேற்பட்டோர் இழுப்பூர் காவல் நிலையம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் அரை மணி நேரம் நடைபெற்ற நிலையில் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் இழுப்பூர் பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் உருவானது. நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவை சந்தித்ததாகவும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவரது கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்து அவர் காட்டும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் காதலனை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவிக்க மறுத்த பெற்றோரை மயக்க ஊசி செலுத்தி கொலை செய்த செவிலியர் கைது செய்யப்பட்டார். விக்ராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த நக்காலா சுரேகா என்பவர் செவிலியராக பணியாற்றி வரும் நிலையில் அவரது காதலன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர் சுரேகா தான் பணியாற்றும் மருத்துவமனையில் இருந்து மயக்க ஊசிகளை எடுத்து வந்து தனது பெற்றோருக்கு செலுத்தி இருவரையும் கொலை செய்துள்ளார். இதனையடுத்து சுரேகாவை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாட காவலர்களுக்கு கட்டாயம் விடுப்பு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கர்நாடக மாநில டிஜிபி சலீம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், காவலர்கள் தங்களது பிறந்த நாள், திருமண நாள் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் அவர்களது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் என்றும், இதனால் காவலர்கள் பணியில் கவனம் செலுத்துவார்கள் என்றும் கூறியுள்ளார். விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தது நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் விமானம் தரையிறங்குவது குறித்து அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிந்த கருத்து தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மும்பையில் இருந்து பாராமதிக்கு மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த தனி விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாம் பயணிக்கும் ஹெலிகாப்டரோ விமானமோ சிரமமின்றி தரையிறங்கினால் அதை இயக்கும் விமானி பெண்ணாக இருக்கலாம் என கடந்த 2024ஆம் ஆண்டு அஜித் பவார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இதனை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். மத்திய அரசு தயாரித்து தரும் உரையை நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் வாசிக்கும் போது மாநில அரசுகள் தயாரித்து தரும் உரையை சட்டப்பேரவையில் ஆளுநர்கள் வாசிக்க மறுப்பது ஏன் என திமுக எம்பி கனிமொழி சோமு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. At that time, the governor just walked off, not reading the report which was given by the state prepared. And now, yesterday, we had our Honorable President of India read the speech which was prepared by the union government. So, when that is happening in the center, why is not happening in the state? துபாயில் நடிகர் அஜித்குமாரை நடிகர் மாதவன் சந்தித்தார். துபாயில் நடைபெறும் கார் பந்தயத்தில் அஜித்குமார் கலந்து கொண்டுள்ள நிலையில் அவரை அனிருத், சிவிராஜ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதி உள்ளிட்டோர் சமீபத்தில் சந்தித்தனர். இந்நிலையில் அஜித்தை துபாயில் ரேசிங் களத்தில் நடிகர் மாதவன் நேரில் சந்தித்துள்ளார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஜலாலாபாத் மாகாணத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் தாயும் அவரது 6 குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜலாலாபாத் மாகாணத்தில் வீடு ஒன்றில் கணவன், மனைவி மற்றும் அவர்களது 6 குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நள்ளிரவில் திடீரென வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் மொத்த குடும்பமும் சிக்கியது. இதில் கணவன் படுகாயத்தோடு மீட்கப்பட்ட நிலையில் மனைவியும் அவரது குழந்தைகள் 6 பேரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் உடல்நிலை தேறி வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கான் உடல்நிலை மோசமடைந்து அவரது கண்களில் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இம்ரான் கானுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் உடல்நிலை தேறி வருவதாகவும் பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அதாவுல்லா தரார் தெரிவித்துள்ளார். 2016 முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி, தனுஷ், சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோருக்கும், சிறந்த நடிகையாக ஜோதிகா, நயன்தாரா, சாய் பல்லவி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரண்டாயிரத்து ஆண்டின் சிறந்த நடிகராக விஜய் சேதுபதியும், 2017ஆம் ஆண்டில் வெளிவந்த தீரன் அதிகாரம் 3 படத்திற்காக சிறந்த நடிகர் விருதையும் கார்த்தி பெறுகின்றனர். 2018ஆம் ஆண்டில் வடசென்னை படத்திற்காக தனுஷும், 2019ஆம் ஆண்டில் ஒத்த செருப்பு படத்திற்காக பார்த்திபனும், 2020ஆம் ஆண்டில் சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவும் சிறந்த நடிகருக்கான விருதை பெற உள்ளனர். 2021ஆம் ஆண்டில் ஆர்யா, 2022ஆம் ஆண்டில் விக்ரம் பிரபு ஆகியோரும் சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். 2016ஆம் ஆண்டில் கீர்த்தி சுரேஷ், அடுத்தடுத்த ஆண்டுகளில் நயன்தாரா, ஜோதிகா, மஞ்சு வாரியர், அபர்ணா பாலமுரளி ஆகியோர் தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டில் ஜெய்பீம் படத்திற்காக லிஜோமோல் ஜோஸுக்கும், 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகை விருது சாய் பல்லவிக்கும் வழங்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டின் சிறந்த படத்திற்கான முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளது மாநகரம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல் திரைப்படங்களும், 2021ஆம் ஆண்டில் ஜெய்பீம் மற்றும் 2022ஆம் ஆண்டு கார்கி ஆகிய படங்களும் சிறந்த படத்திற்கான முதல் பரிசுக்கு தேர்வாகியுள்ளன. 2016ஆம் ஆண்டில் மாநகரம் படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருதை லோகேஷ் கனகராஜ் வென்றுள்ளார். 2017ஆம் ஆண்டில் விக்ரம் வேதாவுக்காக புஷ்கர் காயத்ரியும், 2018ஆம் ஆண்டில் பரியேறும் பெருமாளுக்காக மாரி செல்வராஜும் சிறந்த இயக்குனர் விருதை பெறுகின்றனர். 2019ஆம் ஆண்டில் பார்த்திபன், 2020ஆம் ஆண்டில் சுதா கொங்கரா,
2021ஆம் ஆண்டில் தா சே ஞானவேல், 2022ஆம் ஆண்டில் கார்கி படத்திற்காக கௌதம் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறந்த இயக்குனர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். சந்தோஷமா இருக்கு. நான் வடச்சென்னைக்கு எதிர்பார்க்கல, கர்நாடகா எதிர்பார்த்தேன். பட் வடச்சென்னை சர்ப்ரைஸ் தான். தேசிய விருது அறிவிச்சப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காங்க. ஐயோ, இது ஜெய்பீமுக்கு எப்படி ஒரு அவார்டு கூட கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு இந்த பரிசா நம்முடைய மாநில விருது கிடைச்சிருக்கு. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 13ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் மாமரங்கள் பூத்து குலுங்குவதால் மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மா விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவில் பெய்ததால் மாமரங்களில் பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கிவிட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி என் ஆனந்த் திருச்சிக்கு சென்றபோது சாலையில் தொண்டர்கள் திரண்டதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஆனந்த் தாக்கல் செய்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விசாரணைக்கான தடை நீட்டிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது. ஊத்தங்கரை சேலம் சாலையில் தனியார் நிறுவனம் முன்பு ஊத்தங்கரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அரூரில் இருந்து ஊத்தங்கரைக்கு சென்ற சரக்கு வாகனம் இந்த காரின் மீதும் அதிவேகமாக மோதியது. அப்போது அந்த கார் மோதி சாலையோரம் நடந்து வந்த நபர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டார். திருப்பூரில் மாணவர்கள் வீசிய கல்லால் பள்ளிக்கு எதிரே இருந்த கடையின் 60,000 ரூபாய் மதிப்புள்ள கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மாணவர்கள் வீசிய கற்கள் எதிரே இருந்த கடையின் மீது விழுந்துள்ளது. இதில் கடையின் முகப்பு கண்ணாடி உடைந்தது. பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டால் அலட்சியத்துடன் பதிலளிப்பதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். போக்சோ வழக்கில் 2 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நபர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரைச் சேர்ந்த இப்ராஹிம் பக்கீர் முகமது என்பவர் மீது கடந்த 2024ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவாக இருந்த அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதாக வந்த தகவலை அடுத்து இப்ராஹிம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சென்னையில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். கிராம நிர்வாக அலுவலர்கள் தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கிராம நிர்வாக அலுவலக சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிணைந்த 46 கிராம நிர்வாக அலுவலர்கள் 3 நாள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னை விழிவாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை கீழே தள்ளிவிட்டு செல்போன் பறித்ததாக சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சோத்துப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் லோகநாதன் என்பவர் 2 நாட்களுக்கு முன்பு பணிக்கு சென்று வில்லிவாக்கம் மேயர் சிட்டிபாபு பாலத்தின் வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அடையாளம் தெரியாத 3 பேர் லோகநாதனை கீழே தள்ளிவிட்டு 25,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறித்துச் சென்றனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த நிதிஷ் மற்றும் செல்போன் வாங்கிய 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மின்சார திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண்மை, பொதுப்பணி, மின்சாரம் ஆகிய துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற விவசாயிகள் மத்திய அரசு அமல்படுத்த உள்ள புதிய மின்சார சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பெயர் சேர்ப்பு வருகிற செப்டம்பர் 26ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுக்கு முன்னர் மற்றும் பிறகு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். பொது சுகாதாரத்துறை இயக்குநரின் கோரிக்கையை ஏற்று மக்கள் தங்கள் குழந்தைகளின் விடுபட்ட பெயர்களை சேர்க்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கோபனூர் கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிருந்து அரசமலை செல்லும் சாலையானது மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் அருகே அட்டக்குறிக்கி பகுதியில் சாலையில் ஜல்லிக்கற்கள் சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தார் கலவை ஏற்றி சென்ற லாரியிலிருந்து ஜல்லிக்கற்கள் சிதறியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் தடுமாறி பயணித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆட்டோ ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பாண்டியன் தனது உறவினர்களுடன் பொங்கலூருக்கு தனது ஆட்டோவில் சென்றுள்ளார். அப்போது ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த நிலையில் பாண்டியன் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஓசூரில் எம்ஜிஆர் சந்தையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவிடாமல் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தையில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வளாகம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் சில வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமிக்கும் வகையில் கடைகளை அமைத்துள்ளனர். அவற்றை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் எச்சரித்தார். இதனையடுத்து கால அவகாசம் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகள் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகரில் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்ற வாசகம் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ரயில் இன்ஜினில் நின்று பயணிப்பது போன்று கார்ட்டூன் சித்திரம் இடம்பெற்றிருந்தது. முள்ளூர் அருகே திமுகவினர் போஸ்டர்களை ஒட்டிய சில நிமிடத்திலேயே மலைப்பாதையில் சுற்றித் திரிந்த குரங்குகள் அதனை கிழித்தெறிந்தன. சிவகங்கை அருகே மின்கம்பி உரசியதில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. வாணியங்குடியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் தனக்கு சொந்தமான வாகனத்தில் பில்லூரில் இருந்து 40 வைக்கோல் கட்டுகளை ஏற்றிச் சென்றார். அப்போது வாணியங்குடியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி வைக்கோல் மீது உரசி தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட முத்துசாமி வைக்கோல் கட்டுகளை கீழே தள்ளிவிட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. வேலூரில் காவல்துறை ஆய்வாளரை மதுபோதையில் தாக்கிய திமுக வார்டு பிரதிநிதி கைது செய்யப்பட்டார். கஸ்பா ரயில்வே கேட் பகுதியில் கும்பலாக அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தவர்களை ரோந்து காவலர்கள் விரட்ட முயன்றபோது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போதையில் இருந்த திமுக வார்டு பிரதிநிதி தாமோதரன் வேலூர் தெற்கு காவல் நிலைய துணை ஆய்வாளர் சந்தோஷை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து தாமோதரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூறி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊமை மதகு பேருந்து நிலையம் அருகே உள்ள கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாகவும் அந்த கடைக்கு வருவோரால் பெண்கள் மாணவிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பெண்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.